இதில் வந்துட்டு ஒரு சில ராசிக்கு வந்து செட் ஆகுது தெரியுது. டைம்ஸ் உள்ளே போயிருக்க மாட்டான் பாரு அந்த கோயிலுக்குள்ள. ஜெயலலிதா உள்ளே போய் செத்து போயிட்டா, கருணாநிதி உள்ளே போய் முடிஞ்சுது அவனுக்கு ஆட்சி. நல்ல எஃபெக்ட் அந்த கோயில். கரெக்டாக போனால் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் 26 வருஷம் போயிருக்கோம். இந்த வயசில் போனேன் கிழங்குலையா 5 வயசில் போனேன். நல்லா போய் சின்ன குழந்தைல போனது. எத்தனை நாள் நான் 5 வயசில் போயிருக்கேன். எங்கள் ஊரில் எல்லாம் பக்கம் தானே. ஏ புளி பார்த்து போகாது. அண்ணா அது ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா. அது ஒன்றும் ஏதாவது பண்ணிக்க வேண்டியதான். கம்பிக்குள்ள பூந்து போயிருக்கீங்க நீங்க வந்தா 3 போலாம் பாத்துறோம். நாய் கடிச்சு அந்த கடமை போட்டு கொடுத்துருவேன். 5 லட்சம் இல்லை 2 லட்சம் மாதம் 4000 ஹேண்ட் லோனு போட்டிருக்கேன். அதில் எதுக்கு இவ்வளோ கம்மியாக போட்டேன்? அவ்வளோதான சம்பளமே சொல்லியிருக்கேன். கம்மியாக தான் சொல்லியிருக்கிறேன். 25 ரூபா கொடுத்துக்கே மாதம் 5 லட்சம் 10 லட்சம் போட்டு வச்சுருக்கேன். புரியுது. ஒரு பர்சன்ட் எனக்கு வந்து டேக்ஸ் கட்டுறேன். நான் இன்கம் டேக்ஸ் கட்டுறேன். அப்போ நான் உன்னை பக்கத்தில் டேக்ஸை கட்டுறேன். நீ சம்பளம் வாங்கிக்க என்ன டேக்ஸ் கட்டுறியா? ஆமாண்ணா. போட்டுட்டேன் 6 போறா 4 அடிச்சா ஓடிவாங்க. நின்னுட்டேங்கன்னா பேக் அடிப்பேன். அந்த மேடு டேக்ஸ் கட்டுறேன். நான் என்னடா பேட்ஸ்மேன் மிரட்றீங்க? ஃபீல் பண்றீங்க. இல்ல அடிச்சே எப்ப ஓடுறது? இன்னும் பாலே போடு. அண்ணன் நின்னு தான் அடிப்பாரு. முன்னாடி தான் கரெக்ட்டா பவுண்டரி லைன் நிக்கிற. அடிச்சா கேட்டா போற ஓடிவாங்க. நீ வந்தீங்க திருப்பி சரி காமிச்சுதான் வேற வழி இல்லை. அது பாரு இது வந்து விவசாய கற்றுக்க சில என்னவா வருதுடா போ அப்படின்னு சொன்னாங்க. வந்துருந்தேன். இந்த டைம் தனியாக தான் வந்திருந்தேன். முதல் டைம் வந்து அவங்க அப்பா அம்மா வந்திருந்தா, அடுத்த டைம் அவங்க அப்பா கூப்பிட்டு வந்திருந்தா. இந்த டைம் வந்து பார்த்தோன்னா அவங்க மட்டும் அடுத்த டைம் குழந்தைய கூப்பிட்டு வருவா. ரொம்ப சீன் புண்டை தான். நான் தான் வெறுக்கட்டுமே சடசுங்களா பார்க்கணும். அம்மா அளவுக்கு வருமா? என்ன இந்த ஆப் வந்துட்டே இருக்கிற கடுப்பாக இருக்குது. ஆப் நோட்டிஃபிகேஷன் ஓட முடியாது போ முடியாது போ. எதிலிருந்து வருது? கூகுள் குரோம்ல இருந்து வருதா இல்ல அதுலயே வருது? ஓபன் பண்ணியா? கூகுள் எல்லாமே வருது. இதான் வரணும். வந்துட்டே இருக்கு. அதாவது எங்க இருந்து பால் இங்க இருந்து இருக்கான். அதாவது இங்க இருந்து த்ரோ பண்ணும்போது இந்த இடத்துல வரணும். ஒரு பேக்கப் சரியா? ஒப்பேராமினில எதுக்கு வச்சிருக்கிற? என்னது வேணா தூக்கிடு. வெளியே போயினா படம் அனுபவம் பேசுதில்ல. அது எதுவும் யூஸ் பண்ணதே இல்லை. அதுதான் படம் ஏற்றுவேன். தமிழ் படம் படமா? எங்க பாஷா தமிழ் படம் நம்ம யாரை தான் ஓவர் வேணும். 2 ஸ்டெப் உடைக்க முடியுமா? என்னென்னலாம் வருது அது நோட்டிஃபிகேஷன் அது என்ன எந்த இதுல இருந்து வருது? அதை ஃபர்ஸ்ட் பாரு. எல்லாம் போய் நோட்டிஃபிகேஷன் நீ அலோ அலோன்னு கொடுத்துருப்பீல்ல. அலோ பசங்க கேம் விளையாடுறாங்கடா. இங்கே இதெல்லாம் வரக்கூடாது. அதான் இதெல்லாம் வர அலோ அலோன்னு கொடுத்துருவாங்களா? அதனால
பணம் 10 ரூபா கேட்டேன்டா நான் கொடுக்க மாட்டேன் கேட்டானா எப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போது கேட்டான் நானே வந்துட்டு பிரச்சனை அவ்வளோ ஒப்பேராமினி பண்ணிட்டேன் கூகுள் க்ரோம்லாம் பண்ணோம் உனக்கு எது எதெல்லாம் வருதோ அப்பப்போ சொல்லு பண்ணி விட்டுருவேன் அங்கேயே ஒட்டிக்கே ஸ்டாப் பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு உனக்கு எதில் இந்த ஆடு வருகிறாரு இது என்னென்ன பண்ணுறது இது வந்து உனக்கு ஸ்க்ரீன் லாக்கு போல ஓடிதான் எடுக்கணும் பவர் பத்தல புலி டூ தான் நம்ம பிக்சர் போன தடவை பக்கம் இல்லை தப்பு பண்ணிட்டியடா தப்பு பண்ணிட்டியே மறுபடியும் ரீசெட் பண்ணினா வந்துடும் ஒயிட் மொபைல் எம்ஐ ஃபோனு கடுப்பாகணும் ஆடு வந்து ஒயிட் மொபைல் ஃபோன் மாற்றி நம்ம 5 வருஷம் வச்சுருக்கேன் ஒரு வருஷத்தில் ஒரு ஃபோன்லாம் போதும் நான் எந்த ஃபோன் எடுத்தாலும் அவனுக்கு தெரியும் இதுக்கு 5 வருஷம் என்ன பண்ணுவாங்க நோட் ஃபோன் அது ஒரு 5 வருஷம் 15 20 25 கேப்டன் கையை காமிச்சு கொடுங்க தப்பு பண்ணிட்ட இப்பி தப்பு பண்ணிட்ட புலி தப்பு பண்ணிட்ட ரெண்டு பேரும் போகணும் நல்ல வழக்கு யாக்கர் காலக்குள்ளே வைப்பாங்க சொல்லிட்டாங்க நாளைக்கு நீ வீட்டில் பொறுப்பு தெரிஞ்சிருச்சு போனிட்டு அதில் போட பார்த்துருக்கேன் வந்து தெரிஞ்சிருச்சு எங்கெங்கெல்லாம் நம்ம தப்பு ஒரு பையன் தனியாக படிக்கணும் அம்மா அப்பா தனியாக வேலைக்கு தகுந்த மாதிரி தான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னோட வேலையும் பார்க்கணும் லெஃப்ட்டு பால் இருக்கா பேக்ல பால் எடுக்கவே அங்க ஒரு பால் இருக்கு நான் எடுக்கவே இல்லைண்ணா சரி ஆமா ஒரு 4வது வரானா 30 இந்த பால் திரும்பி இருந்தால் கரெக்டாக ஆகுது அங்கே இல்லை ஏக்கர் தான் போடுறாங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி
ஓகே புலி ரைட் தான் டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி எல்லாத்துக்கும் அதே தான் இருக்கும். பரவாயில்ல உடுப்புலே நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அது முள்ளு செடியா எதை தெரியுது? மணிக்கு ஸ்டேட் முடித்துக்காதா? எல்லா இடமும் லாங் தான். அவ்வளோதான். போயிட்டே இரு. ஓடிக்கலாம் இன்னும் ஓடிக்கலாம். எவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாங்க. கமான் சூப்பரா பேட்டிங் குட் பேட்டிங். கீப்பரே வரல. உனக்கு ஓவர் வாங்கி கொடுத்து அவர்தான்பா. அம்பையர் சரி. டூ ஓலாம் குட் பேட்டிங். அப்படியே பாரு அதே தான். எங்கே போற? தண்ணி குடிக்குவா? ஃபர்ஸ்ட் காலையில் அது பண்ணி வரணும். அது என்ன அனாதையா இருக்கு. தேர் முழுகு போயிட போதும் இருக்கிறோம். தண்ணி எடுத்துக்கலாம். இது மாத்த போயிட்டு நீங்க என்னாச்சு? வாங்கண்ணா போய்க்கலாம். சீக்கிரம் தினேசனா ரொம்ப நேரமா நோண்டு விளையாடுறது பார்த்தியா? சுறவழி கிளம்பியதே. திடீர்னு ரைட்ல பிடிக்கிறாரு. அதானே பார்த்தேன். ரைட் சைடில் கோடு போட்டு ரைட் சைடில் நிற்கிறாரு. அட்டாக்கிங் மோட் ஒன்லி தான் லெஃப்ட் ஹேண்ட்.
லெஃப்ட்டில் பிடிச்சா ஃபோன் பண்ணவே கூடாது. ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் ஆடுங்க தினேஷ்ண்ணா. பால் பார்த்தாடு ஒன்றும் இல்லை. பரவாயில்ல ஒரே ஒரு பால் கிடைக்கும் பாரு, பேட்டில் கிடைக்கும் பாரு, டக்குன்னு வெளியே போகும்போது. அதேதான் ஓடி பரவாயில்ல. நைஸ் ரன்னிங் அதேதான். ஒன்றும் இல்லை, ஒரு பால் கிடைக்கும் பாரு. ரைட் அடிச்சா ஓவர் நல்லா அடிப்பாங்க. நல்ல பால் பிடிச்சது. கமாண்டா சூப்பர் பேட்டிங். பேக்ல வண்டி பேக்ல சொல்லாதீங்களா. அவங்களுக்கு அதே தான், வண்டி எடுக்கக்கூடாது, ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிருக்கணும், விட்டுருங்க. கிராண்டட் திரும்பாதீங்க. ஷாட்னா நைஸ் ஷாட்னா. 4 6 ஏதாவது சொல்லுங்க. 6 அகிஸ்ட் ஓவரா வரதுக்கு முன்னாடி அப்ப எல்லாம் இவ்வளவு தூரம் வச்சு யாரா அடி. என்ன அடிச்சோம்டா போன டைம். நீ தான் அடிச்ச, நீ தான் நாங்க அடிச்சோம். நான் மறந்துட்டேன். ஆமாடா. அதேதான். இப்ப தான்லையா அடுத்து போலையா ஒரு பஃப் தர மாட்டீங்க. கண்டா நான் அந்த பக்கம் போய்க்கிறேன். ஒரு பஃப் கொடுத்து போடா. நீ அப்ப வந்த பட்ஸ் அவன் இங்க தான் நீ அடிச்ச. பக்கிய ரெக்கார்ட் இருக்கு இந்த 6. சின்ன பசங்க விளையாடணும்ல. ஆமா 2 மேட்ச் ஆடணும். ஆமா சின்ன பசங்க. இங்க ஒரு மேட்ச் ஆடணும், அங்க ஒரு மேட்ச் ஆடணுமா? இங்கே 2 மேட்ச். இன்னொன்னு கரெக்ட்டா இருக்கு. இன்னொரு நாள் அங்க போய் ஒரு நாள் ஆடணுமே. ஓ ஷாட். ரெண்டு வரலாம். ஓடு. கை வச்சு மரம் வண்டி எல்லாம் இப்படியே தான் இருக்கும். அப்படியே தான் இருக்கும். கையில அவ்வளவுதான். கிரேட். ஐயா நான் அப்பா விட்டுட்டேன். நல்லா கொஞ்சம் ஓங்கி இருந்தீங்கன்னா போயிருக்கும் பால். ஏன் நின்றுட்டீங்க? நல்லா தான் பின்னாடி இருந்தாரு, முன்னாடி வந்து நீங்க வாங்கின வேகத்துக்கு அடிச்சுட்டாலே போயிடும். கமான் கஜினா பண்ண. நீங்க நின்றுட்டீங்க யோசிச்சுட்டு. இல்ல யோசிக்கல, விசிறி இருக்கணும். டெஸ்ட் நான் இல்ல அவர் அங்க இருந்து பாத்து பெட் வச்சா முன்னாடி தான் நின்னுட்டாரு. சொல்லலாமா ஷாட்னானா 6 பால் அங்கே இருந்தா அங்கே எங்க பால் பிடிச்சு மறந்து ஆண்டிருச்சே நான் 4 மறந்து ஆண்டிருச்சே
சரி ஓகே வரதா கமான் தாண்டி போறா பால் ரெண்டுதான் ஸ்லோ பால் வச்சு இந்த கேப் தான் நான் தெரிஞ்சு கொண்டது ஐயோ அந்த பாட்டியே Silence. ஷாட் நானா ஃபீல்டிங்னா ஒரு பப்பு உண்ணா அத்லட் வேற நீ ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் ஆடுனா தினேஷ்னா ஸ்டெம்ப் கிட்ட வர ரைட் ஆடுனா தினேஷ்னா ரைட் ஆடு போதும் அடிக்க முடியாம ஆயிரும் பால் ரொம்ப இல்ல வேஸ்ட்ல ஜட்ஜ் ஸ்டார் அடிக்க முடியாம முன்னாடி வரீங்க நீங்க முன்னாடி ஆடு ஒரே ஷாட் ஆடுற மாதிரியே இருக்கு சரி அடி கூப்பிடு நம்மலாம் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி அப்படியே ஸ்ட்ரென்த்தா இருக்கும் டேய் கழட்டிட்டா கழட்டிட்டாங்களா பலமா இருக்கு ரொம்ப மோதிட்டு இருக்காங்க ஆள வந்தோமே கிரீஸ்ல நின்று ஆடுங்கண்ணா விளையாடுங்க அப்பா விளையாடுறாருல்ல பாருங்க அதுதானே கூட்டு வந்து எடுத்துங்க பாருங்க சரி நீங்க எப்படி நீங்க எப்படி தெரிஞ்சு வர்றீங்க ஃபோர் இல்லை நான் ஃபீல்டிங் நினச்சிட்டு போகிறேன் சொல்லிட்டு நான் ஏதோ மறந்துக்கா பேலை பிடிச்சி வீசி இன்னைக்கு எவ்வளோ ரன் அடிச்சோம் 90 இப்போ நான் போன டைம் இவன் கூட 127 அவ்வளோ இஷ்டம் 127 ஃபர்ஸ்ட் நம்ம தான் போட்டோமா நம்ம பேட்டிங் முடிச்சோம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் இவரே தான் முடிச்சாரு புலி அவர் 50 48 ரன் போனாரு 40 அது போட்டுக்கோ நைஸ் ஷாட்னா சொல்லுண்ணா ரைட்டே அதுண்ணா பால் இஷ்டாங்கண்ணா இல்ல அவர் பாலுக்கு எவ்வளோ அடிச்சு பால் டு பால் தானே ஆடுறாரு பால் டு பால் கரெக்டாக சூப்பராக அடிச்சுருக்காரு கர்நாடிக் இருந்தது என்னென்னமோ பண்ணுறாரு பவுலர் என்னென்னமோ கன்ஃபியூஸ் பண்ணுறாரு பாவம் ரைட் ஆனா இன்னும் சூப்பராக இருக்கும் ஏன்னா பவுலிங் அவ்வளோ நீ என்னடா புளி வச்சு போட்டு எது சொல்கிறா நீங்க நம்ம டீம் 360 பிளேயர் 360 மூணு சைடு வரும் 360 எல்லா சைடு பால் வேஸ்ட் ஆகுது இந்த சைடு அந்த சைடு அந்த சைடு வைடு சர்க்கிள் நான் டைரக்ஷன் அதேதான் அவர் ப்ளஸ் 66 அவர் ப்ளஸ் சொல்கிறேன் பால் நின்று தான் வருது அதுதான் ரைட் அடிச்சு எல்லா பாலுமே திரும்ப ரைட் ஆடி இருந்தாரு ரைட் ஆடி எல்லாத்தையும் லெக்ல வர வச்சு இல்லைங்க ரைட் ஆடி இருந்தா எல்லா பாலுமே ஷார்ட் ஆடலாம் வருது அப்படி இல்லைங்க
அந்த மாதிரி ஃபீலிங்கை மாற்றுவாங்கல்ல. இல்லை எனக்கு வந்த பாலே வந்து நின்று தான் வந்தது. ஒரு 3 ஊழியிருந்தா போயிருக்கும். அதை நான் வச்சுட்டு தெரியாமல் நான் இந்த கேப் நான் கவர் பண்ணேன். இல்லை இல்லை ஃபீல்டர் அங்கே இருந்தாலும் இந்த கேப்பு தான் ட்ரை பண்ணேன் நான். அது என்னன்னா கையிலேயே விழுந்துருச்சு. 24 19 பால் 20 பால் பரவாயில்ல. அவர் லேட் டைமிங் எடுத்து தான் ஆடணும். பின்னாடி இழுத்து வச்சு ஆடினா தான் கரெக்டாக கிடைக்கும். உள்ள வரது வச்சு போட்டு சுற்றி வர ஷார்ட் ஆட முடியும். நல்ல பால் கலைஞர் கட் பண்ணா. சூப்பர் சூப்பர் நல்ல பால் தான். ஃபோன் வச்சுருக்கீங்களா? நான் அடிச்சு உடச்சிருவேன் நான் ஃபோனை. விராட் கோலிடா அம்மா இங்கேருந்து ரீல்ஸ் பார்த்துருக்கேன். நான் ஃபோன் வாங்க உடச்சிருவேன். பாலை ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும் அங்கே போகும் கிடைக்கும். ரைட் பேட்ஸ்மேன் லெஃப்ட் திரும்பி ஆடவும், லெஃப்ட் பேட்ஸ்மேன் ரைட்டு திரும்பி ஆடவும். கமானா சிக்ஸ் அட் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் இன்ஸ்பயர் வராங்க. போயிடுங்க. வேடா வேடா நல்லா நம்மள தான் இது தொட ட்ரை பண்ணுறாரு. பால் கரெக்டா பேஸ் பார் பால் அலைக்கு அழகாக இருக்கும். சூப்பராக இருக்கும். 6 போகும். எதுவுமே பிளேயர் கை வந்து திறக்க இருக்கும். சூப்பராக இருக்கும். கையில அவ்வளவுதான். அதே கேட்ச் அதே நான் தான் சொல்கிறேன் குத்தி வருது. வைக்கக்கூடாது, புழக்கணும். 2 பேரும் ஒரே மாதிரி வச்சு கொடுத்தா கைக்கே போகுது. நானும் வந்துட்டான் இங்கேருந்துண்ணா. அதான் எனக்கு அப்படி தான் இருந்தது. ஏன்னா நான் ஜட்ஜு பண்ணது இதுக்குள்ள எல்லாம் கழுத்தெல்லாம் சொட கெடுத்துருவாங்க. கமா நல்ல பால் தான். கமா கொஞ்சம் ஆதியா போடுங்க. நிறைய மேலே பார்க்கணுமா? கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ. கிஷோர் கிஷோர் அவுட்டா முன்னாடி பார்க்கணும். இல்ல இல்ல இங்க சர்க்கிள் 4 அது இங்க இருந்து பிடிச்சாரு. இல்லை வேலைக்கு வெளியே தான் நின்று முடிச்சாரு. பரவாயில்ல. நம்ம சொல்லிடுவோம். அதே ஷாட் அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. இல்லை இவர் இருக்கிற இவங்கெல்லாம் பெஸ்ட்டாக தான் சொல்லுவாங்க. அதே சக்கிங் அப்பீல சக்கிங் என்ன அப்பீல் இது? நல்ல பால் கமானா கமானா. என்ன அவசரம் இல்லை தலைவரே, பொறுமையா. எதுக்கு வார்னிங் கேட்டான்? கையில கையில அந்தராஜன கையில சரி சரி உன்னோட போங்க. நைஸ் ஒன். ஸ்வீட் ஷாட். சுரேஷ்ண்ணா போடலாம். நானே சொல்றேன்ல பால் நின்று ஃப்ரீ ஹிட்டா நோ பால். ஃப்ரீ ஹிட்டுக்கு மண்டை சுத்தின மாதிரி இருந்தது கிஷோர். முன்னாடி வா.
தான் தண்ணி காட்டிக்கணும். வேலி தாண்டி தான் பிடிச்சேன். பரவாயில்ல விட என்ன இருக்கு. நம்ம வந்திருக்கணும். முன்னாடி அதை அக்னீஸ்ட் தான் பார்க்கணும். லெகம்பியே தான் போரை குறிக்கிறது, பால் செக் பண்ணுறது, ஆளை செக் பண்ணுறது. ஸ்கோர் எவ்வளோடா? ஸ்கோர் எவ்வளோ ஈஸ்டா? 73. எத்தனைக்கு? எவ்வளவு? ஏன்டா ஃபோன்லாம் வரல. ஃபோன் எங்கடா பார்த்தேன்? ஹாஃப் செஞ்சுரியா? ஆஃப் நான் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிட்டார்ல சார். ஆறு குவார்டர் செஞ்சுரி தான். குவார்டர் செஞ்சுரி. ஆமாம் குவார்டர் செஞ்சுரி. சாரி. ஹாஃப் 50. ஹாஃப் 50 ஹாஃப் செஞ்சுரி. அடி ஃபோன் சில்வர் ஜூப்ளி கொண்டாடி. இருக்கு வரையினாரு. பிபி வாழைப்பழம் அது ஏன்னா வாழைப்பழத்தில் நான் சாஞ்சிருக்கிறேன். பஞ்சாமரம் ஆயிருக்கு நேரம். ரோஹித் சேட்டா மாடியில் இப்படி யார் ஆடுவா? ரோஹித் சச்சின் தான் ஃபஸ்ட்டு சூப்பர் கிட்டு. அவர் ரோஹித் பிச்சு தான் பண்ணுவான். போயிடு போயிடு. தோனி இறங்குவாரா மாட்டார்? தோனி இறங்குவார். 100 அடிப்பார். வாய்ப்பு இல்லை. 100 அடிப்பார். 6 டவுன் இல்லை நான். 6வது டவுன் இறங்கி 100 அடிப்பார். அப்போ 6 டவுன்னா 34 ரன்னுக்கு இறங்கிடும். 6வது கரெக்டாக 6வது டவுன் எடுத்து 100 அடிக்கிறாருன்னா அப்போ 6வது டவுன்னா 34 ரன்னுக்கு 5 விக்கெட் போயிடும். ஃபினிஷ் பண்ணுவோம். ஃபினிஷர் ஆனால் பண்ணுவோம். பழைய மும்பை டீம், பழைய சென்னை டீம் இப்போ வந்திருக்கிறது. ஓடி எடுத்துக்கோ. ரோபால்னா ரன் அவுட் அவுட்டு தான். பூமேஷா பியா ஓ எப்போ போடுவேன்? ஓ மாரி பி மட்டுமா? சரி ஓகே. எப்படி ஐயனார் தாண்டி போயிருமா இல்லை எப்படி? சார் பேட்ஸ்மேன் திரும்புறதை பார்த்து பால் ஸ்லோ இல்லை பேட்ஸ்மேன் திரும்புறதை பார்த்து பால் ஸ்லோ பண்ணார். கையை கரெக்டாக ஓவருக்கு ஒரு லூஸ் பால் போடுறது. கீழே விழுந்துட்டாங்க. மொபைல் உடஞ்சிருச்சா? விழுந்துதா? ஃபர்ஸ்ட் ஓவரில் விழுந்து. நல்லா அடிக்கல. இந்த ஓவர் அடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ உள்ள போகுது. ஃபீல்டர் மாற்றலை. ஃபீல்டர் மாற்றலை. இனிமே எடுக்கணும். ஈஸ்டோ அவர் எவ்வளோ பால் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு? 27. 27 பால் பிடிச்சிட்டு தாண்டா ஷாட்டு. நீங்களாம் அடிக்கிறீங்க வர்றான். அந்த பழத்தை பஞ்சாமிர்தமாக்காம விட மாட்டேன் நான். ஏன்னா எடுத்து மறுபடியும் வச்சுட்டேன். எனக்கு ஸ்ட்ரைட் லெக் வேணும். த்ரோ
யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இறங்கியிருக்காங்க. போன வாட்டி வரல. அன்னைக்கு வந்து பாயிண்ட் அடிச்சேன். அதே மாதிரி நானும் ஓடிட்டேன். அடரே நான் இந்த கேப் நான் அடிச்சேன். அது எங்க நான் தொட்டு விட தெரியுமா சின்ன வயசுல? நான் தொட்டு விட தெரியுமா இப்படி பின்னாடி ஆக்சுவலா உள்ள இருக்கும் ஐநூறு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு உள்ள இருக்கும் ஐநூறு நோ பால் தான் ஐநூறு நான் சின்ன வயசுல தொட்டு விட தெரியுமா பின்னாடி அந்த மாதிரி தான் தொட்டு விடணும். அப்படியே இருந்திருந்தாலும் அதனால கம்முன்னு விழுந்துருச்சு பேட்ல. அப்படியே இருந்தாலும் கேட்ச் எடுத்துருப்பான். இப்படி இந்த ஹைட்ல ஏற்றிருப்பான். எனக்கு சின்ன வயசுல ஆஃப் சைடு விளையாடவே தெரியாது. வர்ற பால் இப்படி தட்டி விட்டு தான் விளையாடுவேன் நான். அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணது. என்ன வரையும் கிரீஸ்டே பால் ஸ்டாப் பண்ணிட்டு வருவாங்க. நான் பார்த்துருக்கேன். பால் இங்கே நின்றுடும். விடு விடுவானுங்க. அவன் விடு வந்துடும். விட்டு போடுவாரு. இப்போ என்னது டிடியா உங்கள் அப்பா பேரா? சொல்லிட்டு போட சொல்றேன். பால் ரைட் அப்படிதான் நான் சொல்லிட்டு போயிட்டேன். அவங்க கேட்கவே இல்லை. சரிங்களா? இல்லை இதான் சொல்கிறேன். சூப்பர்னு. சரி சரி ஓரடா கஷ்டம் தான். இவர் அடிப்பாரு, மாணிக்கன் அடிப்பாரு. யாரு மாநிலம் அவர் பின்னாடி போன வாரம் அவர் ஜெயிச்சிருவாங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. கெமிக்கல் தானீங்க? அசோக் நகருங்களா? தங்க வேலைங்களா? ஒன்னுல சிங்கிள் தான். நல்லா பால் தான் பாருங்க. சிங்கிள் தான். அவ்வளோதான் ஜம்முனா ஐடியானா. அந்த இந்த கடைக்கு வாங்க வருவாங்க. உட்காருவா நீ போற விளாடுறதுக்கு செல்லோபுர பயலுங்க வாங்குறாரா? ஒரே சாட்டு தான் மாத்தியாருண்ணா அந்த கலர் தான் சொன்னாங்க. ஒன்றும் இல்லை தினேசனா கிடைக்கும் பாரு ஆள். போடு ரெண்டு பால் விட்டாலும் காசுல வச்சாரு. அதான் அதை சரி பண்ணிக்கிறாரா, டேலி பண்ணி கொண்டு போய்க்கிறாரா. டேலி ஆகிட்டே இப்படியே இப்படி 20 பாலுக்கு 20 ரன் அந்த மாதிரி போயிருது. மாணிக்கல என்ன இப்படி பண்றாரு இவரு? யாரு பண்ணட்டும். இன்னைக்குதான் கண்ணால பாக்குறேன் அண்ணா ஆறத. போனார் லெஃப்ட் விட்டு தான் ஆடினாரு. போன வாரம் 36 ரன் அடிச்சாரு. இந்த மாதிரி ரைட் மாறவே இல்லை. ஒரு பால் 10 பால் 36 ரன்னுங்க. 2 6 ஒரு 6 2 4 அதே லெக் சைட்லயே. கிடைக்கல. பரவாயில்ல மேனேஜ் பண்ணிக்கிற பாரு. கடையில கொடுத்துக்கலாம். போறா 10க்கா. சூப்பர் அடுத்து 5 ஓவர். 5 ஓவர். நைஸ் பேட்டிங். ஃபிட்னஸ் ரெடியா ஹிட்டர்ஸ் ஒருத்தர் இருக்கான். அதுக்கடுத்து யாருக்கா? யாரு? நான் இருக்கேன்ல. நீங்க அடிக்கவே மாட்டீங்க. கடைசியில தான் இருக்கேன். ஹிட்டர் நான் சுத்த வந்தீங்க. 6 விக்கெட்ல நைஸ். டீம் 100 சீன் 101 6 இல்ல சொன்னோனே 2 6. கார்த்தி இந்த மாதிரி அடிச்சிட்டு அவனும் பார்த்து ரொம்ப நாள் இந்த பிச்சை தான் பார்த்தேன். ஏய் லெஃப்ட் பேட்ஸ்மேன்
less batsman. டீம் 360. எதுக்கு பால் போட்டா இல்ல இதுக்கு 100 வயசுல அதுக்கு தான். பேட்டிங் சிக்ஸா போறோம். கார்த்தி ஃபுல்லா இழு கார்த்தி பாதி நிப்பாட்டுற ஃபுல்லா எடுத்துரு யூஸ் பண்ணிக்கோங்க, இல்ல ஃபுல்லா இழுத்துரு பாதி நிப்பாட்டிடுற அதான் இங்க யூஸ் போகுது பண்ணிக்கோங்க, நல்லா தான் வரும். கேட்ச் எடுக்கிற எல்லா இடத்துலயும் நிக்கணும். என்ன பண்றது? அப்போ நீ அப்ப ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கவங்க. ரவுண்ட் போட்டுக்கோ. என்ன பண்ணுற அடுத்து குழி நோண்டி தண்ணி விடலாமா? ஆனா இன்னைக்கு நான் ஒரு 5 கேட்ச் எடுத்தாகும். தெரியாது. சைடில் இப்போ இறக்கணுமா? அங்க ஒரு வாட்டி நிப்பேன். கீப்பர் வேணும்டா. அப்புறம் இங்க ஒரு வாட்டி பால் வாங்கணும் அங்கே. போனா கீப்பருக்கு எங்கடா? கீப்பர் கேட்சே வரணும். கேட்சர் பால் வேணும். பால் இல்ல எனக்கு கேட்ச் 1 2 நடுவு நம்ம. அவ்வளவுதான் கொஞ்சம் முன்னாடி தான். பரவாயில்ல. கிடைக்கும். ஷாட் அது போடு. சிங்கிள் தான் கட் பண்ணலாம். ஓட 2 ஆல் அவுட். ஏன் த்ரோடா. சூப்பர் அடி ரோகல் அடிச்ச மாதிரி இருந்தான் ஃபுல்லா அடிச்ச மாதிரி ஃபுல்லா எங்க இருந்தா த்ரோ கரெக்டா அடிப்பான் யாரு? ஆனா கேட்ச் வந்தாலும் பிடிக்க மாட்டான் ஆனா கரெக்டா த்ரோ வரலையா அது புல்லு? எக்ஸாம் கால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவா? குல்லு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ப்ளஸ் டூ. அடுத்து காலேஜ் குழந்தை பையன். ஆமா இவன் கௌதம வருஷம் என்ன காலேஜ் சேரானுங்க? அதான் தெரியல. அவங்க ஜாலியா ஆளுக்கு ஒரு லெவல் சுத்திட்டு இருக்காங்க. ரத்தினத்துலனா யாரும் சேரான்னு சொல்லு. ஃபீஸ் கம்மி பண்றாங்க. சேர்த்து விட்டா 5000 ரூபாய் கம்மி பண்ணுவாங்க. பரவாயில்லையா அவன் அவனை கூட்டிட்டு போறான். மூணாவது கால் தாண்டிடுச்சு. 6 தான். குட் பேட்டிங் தினேஷனா. மரட்டி விடு. கண்ணால பாக்குறானே நான் 10 கால் தான். ஏய் அவரோடா. கிசா இட்ற அரகட்றேன். வா கித்து 2 3 கால். 3 கழுக்கு அனுப்ப 6 தான். இவர் கிருஷ்ணராஜ்ல தெரியுங்களா? அன்பு இல்லமாங்கள அசோக் ராஜு அசோக் கிருஷ்ணராஜ் அன்பண்ண வந்து இங்க இருக்காரு ஒரு ஹோல்சேல் தான் இல்ல நான் ஸ்டாஃப் ஹோல்சேல் ஓனர் அப்படி ரெடியா இருக்கீங்க. ஓகே வந்து பால். குழி நோண்டிட்டேன் அவங்க அப்பா குழி நோண்டுறாரு குழி நோண்டிட்டேன். புளியன் அடிக்காது இப்போ தினேசன் அடிக்கிறாரு. கரெக்ட் கொஞ்சம் அடுத்து அபி அடிப்போம். அபி வேற எங்க குழி தோண்டலாம்? அபி தண்ணி தான் வந்துற போகுது. டேப்ல ஆடி சக்க ஃபார்ம்ல இருக்கு. டேப்ல ஆர் சீரியஸா நான் சொல்லிட்டேன். டேப்ல ஆடுறது இல்ல சும்மா பேட்டிங் போடு. பேட்டிங் குட் பேட்டிங். 4 பேட்டிங் தினேஷனா. ஏய் நிமிஷம் நாங்க எவ்வளவு? ஒரு 6 அடிச்சா 50 தலைவர். அவ்வளவுதான் முடிஞ்சது. எவ்வளவு ஸ்கோர் எவ்வளவு? 116. 44. நான் 116 நான் 11க்கு நான் 6 வேணா 11 ஏண்டா? ஏங்க ஏன் முன்னாடி கண்ணால ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். விஜய் போடுங்க தெரியுமா? விஜயமானதெல்லாம் உடம்பு அடிக்குங்க. பரவாயில்ல ஆக்சுவலாக நிற்கிறாரு 15 ஓவர் ஃபீல் பண்ணாரு. காத்தி விட்டா பால் எப்படி சுத்துது பாரு. ஏ கிஷ்ணு நான் பண்ணேன். ஹிட்டர் ஆகட்டா. பரவாயில்ல குட் பேட்டிங் தலைவரே வாங்க. பாலு சப்பி போய் சுத்திட்டு இருந்துச்சு. சரி பறந்துரும் ஜம்ப் பண்ணிரும். ஒரு சைடு நல்லா திங்கர்ல வாங்கணும் ஓங்க அப்படி. திங்க இங்க உள்ளங்க அடிச்ச டைரக்ஷன் உள்ளங்கனால அடிச்சு தெரிஞ்சிரும். நைஸ். வாங்க.
மேட்ச் ப்ரெடிக்ஷன் நல்ல 6 தான் ஏன் மாமா மறந்துன்றாரு மாங்கா மரம் நீ சுடு தண்ணி இருக்குடே மாங்கா மரம் அது புளி மரம் புளிய மரம் தான் மாங்காங்க இது மாங்காய் மரம் இது வந்து வேப்ப மரம் இது மாங்கா மரம் அது மாங்கா மரம் மாத்தலே அது புளிய மரம் புளி மரமா இல்ல வேப்ப மரம் மாங்கா மரம்னா நம்புவாங்களா? ஒருமே காக்க வேண்டாம். காலேஜ்லாம் தப்பிச்சு ஆமா ஆமா, காலு உடம்பு. கால் இல்லைன்னா அவ்வளோதான். அந்த கால் நவுத்தா வங்கியே நம்மளா இருந்து நவுந்துருவோம் கூட்டான அடி வாங்க மாட்டான். ஆனால் ஓடிக்கோ ஏய் வாடு அதே சுத்திட்டு போகுது. ஏன்னு இருந்தா என்ன கதை? இல்லை அவர் ஓடி வந்துருவாரு. அவர் 4 காலில் ஓடி 4 ஸ்டெப்பு தான் கொடுங்க. இவன் பாலாஜி நான் இவர் ரொம்ப பின்னாடி வந்து ஆடுறாங்க. சொன்னா கேட்க மாட்டேன். 12 எவ்வளோச்சுடா? நைஸ் ஸ்கோர் நைஸ் ஸ்கோர். பத்தாதுடா டேய், அவங்க அடிச்சிருவாங்க திருப்பி. 12 ஆச்சு. 150 117. ஆ ஆமா ஆமா பத்தாது பாலாஜி ப்ரோ. 10,000 2 பத்தாது. எவ்வளோ ஸ்கோர்னா 13 17 17 பத்தாதுண்ணா. இல்ல உங்க போண்டே ஓவர் போட்டோம் யாருக்கா? ஐனாரே இப்படி வந்து உட்காருவா. ருக்கர் காத்து வராம தடுத்து சரியா? போலாம் போ. அடுத்த இறங்கட்டா. நமஸ்தே எங்களுக்கு ரெடி பண்ண வாங்க. நன்றி. கமானா முருகா கமானா. வீசுங்க எல்லா பாலும் வீசுங்க. 2 ஓவர் போட்டு முடிச்சாச்சு, 3வது ஒன்றும் பண்ண முடியாது போ அப்படின்றது. யார் கேப்டனா? என்ன தெரியுதா? சக்கிங்கடா. ஓர் சாட்னா உர்லியா சாட்னா நைஸ் சாட்னா. யாரோடது? முருகனோட ஃபேவர் சைட். எப்படா காலுக்குள்ள வரும் காத்துட்டு இருந்தான். சூப்பர் அடே முரளி. ஆனா சரி வாங்கடா. அம்மா பெருக்க மாட்டாரு. இப்படி நல்லா ஆடுறாரு போய். அவுட் ஆகணும் மந்திரம் போடுறேன். நீங்க விளையாண்டு இருக்கீங்க, நாங்க என்ன பண்றோம்னு தெரியல. அவஸ்தைப்பட அவுட் ஆயிட்டாரு. ஃபயர் கேம் போட்டாச்சு. ஒன் மார் கம் ஆன். கேன் வீசுங்க. போதுமா? சரி கேப்டன் அது போடலாம். பரவாயில்ல அது விடு பால் ரைட். கரெக்ட் பால் தான். பின்னாடி பேக் போலாம். நல்லா பாக்ஸ் வச்சுக்கோங்கடா. பாக்ஸ் வச்சு இங்க இரு. ஜம்புக்கு பாக்ஸ் முன்னாடி இல்ல, இங்க ஒரு பாக்ஸ் இருக்கும். அல்ல அது பிரச்சனை இல்ல. புவனேஸ்வர் ஒரு டைம் இங்க இருந்து போக கூடாது. வெளியே போக கூடாது. இல்ல ஸ்டம்புக்கு ஆடி தான் போறோம். உள்ளதா பாருங்க. நோ பால். ஆல் பாயிண்ட்ஸ். குட் ஷாட் முரளி. வைடா. வைடு 5 டண்டா. அப்பா பின்னாடி இப்போ ஒண்ணே ஒன்று போயிருக்கு வண்டியில போடாம. சூப்பர்டா கமான்டா. தினேசனா யோகா என்ன ஓம ஓமா பாக்ஸ் வச்சு என்ன சொல்லுங்க? உடனே கர்பால தான் விடுங்க. சொல்லியாச்சே. அவருக்கு தெரியல, அதனால நீங்க சொல்லுங்க. சரி சொல்லிட்டேன் நான். பிரஷருங்க. இல்ல ஆடுறவங்க அந்த பிரஷர் இருக்கும். பவுலிங் போறவங்க பிரஷர் இருக்கும். நீங்க நோ பால் கொடுக்கிறது ஈஸி. நான் சொல்லிட்டேன். கரெக்ட் தானுங்க? சொல்லிட்டேன் நான். அவங்களும் எல்லாரும் ஜாலியா ஞாயிற்றுக்கிழமை விளையாட வந்திருக்காங்க. டச்சிங் மாதிரி தான் இருக்கு. ஓகே பரவாயில்ல. தினேசனா 100 அடிக்கிறக்கா ஓமம் போட்டுட்டு இருக்கோம். கூல். கேப்டன் இல்ல
நான் ஜண்டா போட்டுட்டு இருக்கோம் உட்காந்து மந்திரம் போட்டுட்டு இருக்கோம் அணைக்க விடாது. ரெண்டு கூடும் தாண்டி இங்கே போட்டுருந்தா அவனுக்கு எப்படி கெஸ் பண்ண முடியும்? ஒரு பால் பிரச்சனை இல்லை. அப்போ எதுக்கு நீ அங்கே சர்க்கிள் கேட்ட அவுட் ஆகிட்டு வெளியே பிறகு கேட்குறல்ல சொன்னா ஒத்துக்குவாங்களா? சும்மா இருங்க சும்மா இருங்க பேசுறது பேசக்கூடாது. அவுட் ஆயிட்டு வந்துட்டோம்ல அதான் பேசக்கூடாது. இல்லைங்க தப்புங்க இல்லை நம்ம ஒரு வார்னிங் இப்போ நான் அவுட் ஆனது நாட் அவுட்டா? அவன் இல்லை சொன்னா நான் அமைதி ஆகிட்டேன். டென்ஷன் எடுத்துறாங்க கூறு போயிடுச்சுன்னா கருவம் கொஞ்ச நிமிஷம் பயமா இருக்கு. குறவழி வந்து கவருக்கு வருதுன்ட்டு கழட்டிட்டு வந்துட்டான். ஒன்றும் பண்ண முடியாது. இங்கிருந்து வர குறவழி தான் கவ வருது. ஷேடோ பேரு ஷேடோ குட்டினா வருவான். இப்படிதான் போன தடவை என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா என் பக்கத்துல நின்றது நான் இல்ல கடிச்ச பிறகு ஒரு பேசுற இது இல்ல. ஓம் வளர்த்திட்டு இருக்கு. டீம் 200 அடிக்கிறதுக்கு ஏங்க மனசாச்சு இல்லையா? ஓமம் உண்டா? டேய் பால் வரட்டும்டா. பால் வரல பாரு. இதே பாலாஜி பஸ் கேட்காதுன்னு. எங்கடா பாலாஜி? பால்லாம் வேஸ்ட் பண்ணோட பேட்ல வாங்க. எல்லா பால் 6-4லாம் வராது. ஒரு பால் கூட அடிக்கல. எல்லா பால் 6-4 வராதுடா. சிங்கிள் வாங்க. பேட்ல வாங்க பழகு. பேட் ஃபர்ஸ்ட் பால். எத்தனை ஓவர்? கை பரபரங்குது. ஏய் கர்மம் டேய் என்னடா மூதி போடுறீங்க? இதாங்க இருக்குது. மூதி போடு வந்து என்னடா நீ சவுண்ட் வருது பாக்குறீங்க. ஏங்க உங்க பையன் மந்திர போறான் நீ 50 அடிக்க கூடாதுன்னு. நல்லா மெயின்டைன் வேற பண்றாங்க போல. சிபி பாருங்க. கோம்ப ரொம்ப கோம்ப. கார்த்திக். தினேசனா 200 அடிக்கிறக்கா ஓமம் போட்டுட்டு இருக்கிறோம். ஓமம் போட்டுட்டு இருக்கிறான். உங்க பையன் தான் மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறான். வெயிட் வெயிட். அது இருக்கு உள்ள இருக்கு. திடீர்னு மட்டும் பாரு. தண்ணியே தட்டி விட்டுற போகுதா? அது வேற அதான் நடக்க வேணாம். அது வேணா ஓகே. இல்ல அது நீ என்ன பண்ணாலும் பண்ணணும். சப்பில் ரோட்ல. சார் சார். இந்த வருக்கு. இந்த பையன் ஜம்பு. கோபினா கலிக்கணும் சொல்லிட்டு அப்படியே. ஷாட் 6 தான் 50 தான் தினேசனா 50 தான். சமய இங்க 50 தான் தினேசனா. எங்க இருக்கு? பரவாயில்ல. சரி மடி லெஃப்ட் பிடிங்க. முன்னாடி 4 அடிங்க. தோனி சதீஷ் வந்தா மட்டும் யாருமே ஆட மாட்டோம். ஷேடோ எல்லாம் இங்க ரெடியா இருக்கும். வேற எதுவும் இருக்கு. வெயிட் ஏய் நான் ஓமத்துல நீங்க கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. ஓமம் அடைஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். இங்க தான் கடந்துரும் ஓம குண்டத்துல. 6 மரம் தாண்டிச்சாடா. தாண்டிச்சுல மரத்துக்கு முன்னாடி போற. மரத்துக்கு முன்னாடி அவட்டியா இருக்கு பாருங்க. ஒரு புள்ள அது பாலித்தீன் பேப்பர் வெள்ளை கலர். ஊஞ்சல் ஊர்லையா? உங்க அம்மா ஊர்லையா? அந்த கவர் பின்னாடி தானே. கவர் அதேதான் முன்னாடி. அடுத்து அதான் 6 பின்னாடி தான் இருக்கு. ஆமா வாங்கவே இல்லையா? கரெக்டாவே போயிடுச்சு. அங்க ஏதோ வைக்க சொல்லிடுறேன். தினேசனா அவன் ஓம குண்டத்துல சிகரெட்டுக்கு கல்ல வச்சு தொட்டிட்டு தான் இருக்கும். வேற பால் இருந்தா கொடுத்துருங்க. இன்னும் 2 ஓவர் தானே. பால் எங்க? வேற பால் இருந்தா கொடுத்துரு கிஸ்ட். அது எங்கயோ வெளிய போயிடுச்சு போல. என்ன பண்ற? அதுல ஒரு பால் எடுத்துருங்க. கை காட்டு எது நல்லா இருக்கு பார்த்து எடுத்து போடுங்க. ஏய் இல்ல பால் வரணும். ஃபீல் பண்ணி தாங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க தானே டக்குன்னு தெரியாத டக்குன்னு வச்சிருக்கேன். எந்த காலேஜ்னு ரத்தம் ரத்தினம் கிங்கு கேரம் கிங்கு அத்லெட்டிக்ஸ் கிங்கு நான் ரத்தினத்தில்
எத்தனை மாடா நீ நான் எதுவும் பார்க்கல. தூக்கி பெரிய வைக்கிறது ஏய் தல என்ன தல நீ எப்படி பண்ற அடிச்சு போடா நான் முன்னாடி விசாரிக்கிறேன் வேண்டாம் அதெல்லாம் பண்ணாத பிஎஸ்சி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அப்படின்னு கேளுங்க. 4 இல்ல ஓடி மெதுவா தான்டா. கிஷோரே பாத்து ஒரு நிமிஷம் ஏறிட்டான் டக்குன்னு. ஃபேன் இழுத்து விட்டா குப்பரா விழுந்துரும் பாத்துக்கா. ஸ்கூல் படிக்கும்போது அப்படிதான். பொறுமையா போ. பரவாயில்ல கார்த்தி மேலே தூக்கி போடு. அடிக்காத தூக்கி மேல போடு கார்த்தி. நடக்குதா கோரல வைங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி தாண்டி 2 வருஷம் ஆச்சு வெளிய வந்துச்சா உள்ள? 2 உள்ளதான். நாலு பால் ஆயிடுச்சு. 4 கம்ப்ளீட். 2 பால் தான் இருக்கு. 4 பால். அது நோ பாலா? அது நோ பால். ஓகே. பின்னாடி போயிடுச்சு. போகல. ஓடுதானடா. பேக்கப். குச்சி பெரிய குச்சி எடுத்துட்டு வா. பவுலரே போட. ஏங்க கொஞ்சம் பெரிய குச்சி எடுத்துட்டு வா. அப்பதான் ஃபயர் கேம்ப் போட முடியும். தூக்கி போடு. அடிச்சாலும் மரம் தூக்கி போடு. ஓடு. நான் பிக் அன்லக்கி போலயே. தண்ணி ஒரு குடம் எடுத்துட்டு வா. மேட்ச் முடிய போகுது. அணைச்சிடலாம். ஒரு குடம் இல்ல, ஒரு வாட்டர் கேன். ஓடுடே தம்பி டேய். தூக்கி போடு கார்த்தி உள்ள. அவன் டயர்ட் ஆயிட்டாரு. நின்னே தூக்கி போடு போதும். போட்டாச்சடா. அதுதான் இதான் தம்பி வா. 150 சூப்பர். 150 முடிஞ்சது. ஆமா. 150 முடிச்சிட்டீங்க. 150. இன்னொரு ஓவர் இருக்கா? லாஸ்ட் ஓவர். ஒரு 170. அழகா ஆசைப்படுங்க. 170. அழகா ஆசைப்படுங்க. 180. சிங்க தட்டி விட்டுறாரே. அவர் சிங்கிள் தட்டி விட்டுரு. பேட் பார்த்து பால் பார்த்து வை. பேட்ல வாங்க ஃபர்ஸ்ட். முரளி சிங்கிள் எடுங்க. ஷாட். 4. முரளி பொளக்கறான். ஏய் அபியே ஐயோ. பாத்து. நீ அடிச்சே ஆடுறடே. நீ இங்க ரொட்டேட் பண்ணாத. அடிச்சே ஆடுறா. நாம 4 பால் இருக்கு பாரு. ஆமா அவ்வளவுதான் முடிஞ்சது. அவுட் ஆஃப் ஐயோ ஓமம் தள்ளி. நல்லா ஆடி முடிச்சிட்டார்ல. நான் நினைச்சிட்டேன். வர்றப்போ ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்களா? பொழுதுபோகலன்னு 10 வச்சு விளாண்டுருக்கல தம்பி. டேபு மேஸு அக்காவோட கம்மல் எடுத்து போட்டு வந்துட்டியா? தங்கச்சியோட கம்மல். அப்புறம்
பரவாயில்ல அடிச்சாடு அடுத்த ஒன்றும் இல்லை ரெண்டு பால் ட்ரை பண்ணு. கண்ண முடி யாரா 6 ஆட மட்டும் பாடுறா. ஒரு பால் பாரு ஒன்று கிடைக்கும் பாரு. இறங்கி கூட அடி, தப்பு இல்லை, இறங்கி கூட அடி. இல்ல இல்ல கல்லுட்டு போனோம். கல்லுட்டு போனோம். கல்லு முன்னாடி ஒரே பால். பாமா டே உன் வெரட்டி காட்றா. அபி ஒரு பால் சூப்பரா. அபி பேட்டிங்டா. ரொம்ப நாள் கழிச்சு ஆடிங்க நானே. பரவாயில்ல ஆடலாம். 40 ஆடணும் ஞாபகம் இருக்கா? ஆடலாம். ஓவர் 10 ரன் தான் ஆடலாம். என்னத்தை காமிச்சு என்னத்தை பண்றது?